Dear friends, sisters and brothers, welcome to Headlines TV. So இன்னைக்கு நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். குரு பெயர்ச்சியோட பலன்களை உங்களோட நான் இன்னைக்கு பரிபூர்ணமா ஷேர் பண்றேன். Subscribe பண்ணுங்க Headlines TV. அடுத்து வரக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்கள், மாத பலன்கள், வருட பலன்கள் அனைத்திற்கும் subscribe Headlines TV. குரு பெயர்ச்சி பலன்கள் மேஷ ராசி. ஸோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப டீப் டவுனாக உங்கள் ராசிக்கு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா கடந்த காலத்தில் அதிகமான கடன் தொல்லையை அனுபவிச்சது இந்த மேஷ ராசி. அதே மாதிரி பிரிவினைகள், செப்பரேஷன்ஸ், கோர்ட் கேஸ், வழக்கு, வம்புகள், வீண் விவாதங்கள், நிறைய அலைச்சல்கள், பிஸ்னஸ் லாஸ், அவமானங்கள், உங்கள் பேரில் உள்ள அவப்பெயர்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை அனுபவிச்சது மேஷ ராசி. இந்த குரு பெயர்ச்சி இந்த மேஷ ராசிக்கு ஃபேவரா இருக்கா? இந்த பட்ட துன்பத்திலிருந்து மீண்டும் உங்களை வெளியில கொண்டு வருமா? உங்களை மகிழ்விக்குமா? உங்களோட முயற்சிக்கு வெற்றி தருமான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி த ஆன்சர் இஸ் எஸ். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு 7ஆம் வீட்டில் மாறப்போகுது. தட் இஸ் கன்னி ராசியிலிருந்து இந்த துலாம் ராசிக்கு இந்த குரு உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் பெயர்ச்சி அடையுது. இந்த 7ஆம் வீட்டில் பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த குரு ஏற்றம் தரும் 7 அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப உங்களுக்கு ஏற்றத்தை தரப்போகுது. ஃபர்ஸ்ட் இந்த குருவுடைய பலனா உங்களுக்கு உங்களுடைய ராசி மேல இந்த குருவுடைய பார்வை விழும். உங்க ராசி மேல இந்த குருவுடைய பார்வை விழுந்த உடனே உங்க மேல உள்ள கலக்கம், உங்க மேல உள்ள கலங்கம், உங்க மேல உள்ள வீண் பழி, உங்க மேல உள்ள அவமானங்கள், இதெல்லாம் அவர் தூக்கி வெளியில போடக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுப்பார். ஸோ முதல்ல உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸ். இது வரைக்கும் நீங்க பட்ட போராட்டங்களுக்கு ஒரு முடிவு இந்த குருவுடைய பார்வை பதிவு உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி இந்த குருவுடைய இந்த பெயர்ச்சி 7ஆம் வீட்டில் குரு பெயரும் போது உங்களுடைய ராசிக்கு நீண்ட நாளா படாத கஷ்டங்கள், இந்த டெப்ஸ், நிறைய கடன்கள், கடன்காரங்க முன்னாடி நீங்க பார்க்க முடியாத அளவுக்கு, ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு கடன்கள், பிசினஸ் லாஸ், இந்த பிரச்சனையிலேருந்து இந்த குரு உங்களுக்கு ஒரு வழிகாட்ட ஆரம்பிப்பார். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. இந்த வியாழன் ஒரு கிரகம் மட்டும்தான் பரிபூர்ண சுப கிரகம், பாசிட்டிவ் அண்ட் ப்ராஸ்பரஸ் பிளானட் இந்த ஜூபிட்டர். இந்த ஜூபிட்டருடைய இந்த பார்வை பதிகிற இந்த நேரம் உங்களுக்கு உங்களோட பிரச்சனைக்கு ஒரு வழி, ஒரு ஒளி தெரியும். அந்த வழியை பேஸ் பண்ணி நீங்க பிளான் பண்ணி உங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி இந்த குருவுடைய மற்ற பார்வைகள்லாம் என்னென்ன செய்யும்ன்றதை விரிவாக இப்போ உங்களோட ஷேர் பண்றேன். 7ஆம் இடத்துல வர குரு என்ன செய்வார்? இந்த 7ஆம் இடங்கிறது பிசினஸ் பார்ட்னர்ஸ். இது வரைக்கும் உங்களுடைய கடந்த காலத்துல மிக மோசமான நட்போட, மிக மோசமான பார்ட்னர்ஷிப் தொழிலில் நீங்க ஈடுபட்டு அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சிருந்தீங்கன்னா இந்த முறை உங்களுக்கு அதுல இருந்து ஒரு சுமூகமான ஒரு விடிவு காலம் பிறக்கும். அதே மாதிரி 7th house செப்பரேஷன்ஸ், கணவன் மனைவி நிறைய பேர் பிரிஞ்சிருந்து கோர்ட் கேஸ், வழக்கு, வம்புகள், வீண் அவமானங்கள், உங்க மேல வீண் பழிகள், இதெல்லாம் விலகிற ஒரு டைம் தான் இந்த ஜூபிட்டர் இந்த டிரான்சிட் 7th house பிளேஸ்மெண்ட். இந்த குரு 7ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 11th house உங்களுடைய லாபஸ்தானத்தையும் உங்களுடைய 3rd house சகாயஸ்தானத்தையும் பார்வையிடுறார். ஸோ இந்த 3rd house அப்படிங்கிறது உங்களுடைய கம்யூனிகேஷன் நெட்வொர்க், பிக் கான்டாக்ட்ஸ், உங்களுடைய கான்டாக்ட்ஸ் வளர்ந்து இந்த கான்டாக்ட்ஸ் மூலிமா, உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் மூலிமா, உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலிமா உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் உண்டு பண்ற ஒரு டைம் தான் இந்த 7th house டிரான்சிட், ஜூபிட்டர் டிரான்சிட். இந்த குருவுடைய 11th house பிளேஸ்மெண்ட், அந்த பார்வை பார்த்தீங்கன்னா இந்த 11th houseல குருவுடைய பார்வை உங்களுக்கு ப்ராஃபிட். இது வரைக்கும் உங்களுக்கு கடன் தான் இருந்துச்சுன்னா இனி அந்த கடன் தீர்ந்து லாபமாக கன்வெர்ட் ஆகிற ஒரு டைம், ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட், லாபங்கள் குவியிற ஒரு குரு பெயர்ச்சி தான் மேஷ ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி. ஒரு லாபங்களை குவிக்கிறது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்ல நல்ல ஃப்ளோ ஆஃப் மணி பார்க்குற ஒரு குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி. ஓகே, கரியர்ல நிறைய நீண்ட நாளாக கரியர்ல சில பேருக்கு வேலையே இல்லை, வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க கூட இந்த முறை வேலை நிச்சயமா கிடைக்கும். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், ஒரு இடத்துல இருந்து இந்த இடம் மாறணும்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சி இன்னும் கை கொடுக்கலன்னு நினைச்சேன், திஸ் டைம் அதுவும் உங்களுக்கு சாத்தியமே. அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய கரியர்ல பொசிஷன், ப்ரொமோஷன், இந்த ப்ரொமோஷன், பிக் பொசிஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் இந்த முறை உங்களுக்கு வெற்றிகரமா உங்களை தேடி உங்களுக்கு அந்த பதவி முன்னேற்றம் கிடைக்கும். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகள், நீண்ட நாள் போராட்டங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ஹெல்த் இஷ்யூஸ், கடந்த காலத்துல இந்த அஷ்டமத்து சனி படுத்தின பாடு உங்களுக்கு லாட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ், நிறைய உடல் உபாதைகள், உடல் சோர்வுகள், விபத்துக்கள், இதுல இருந்து மீண்டு உங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த ஜூபிட்டர் டிரான்சிட், இந்த குருவுடைய பார்வை பலம். இப்ப இவ்வளவு தூரம் அனலைஸ் பண்ண பிறகு திருமணம்,
இது வரைக்கும் மேரேஜே நடக்கல, மேஷராசிக்காரங்க பார்த்துட்டே இருக்கும், அஸ்வினி நட்சத்திரம் பார்க்குறோம், பரணி நட்சத்திரம் வரன் பார்க்குறோம், இன்னும் வரன் அமையல, கல்யாணம் நடக்கல நினைச்சீங்கன்னா இந்த முறை உங்களுக்கு விவாக பலன் ஒரு பாசிட்டிவா நல்ல ஒரு விவாகமா, உங்களுக்கு இது வரைக்கும் தடைப்பட்டது கூட ஒரு நல்ல காரணத்துக்காக தான்றதை நீங்க உணர்வீங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு விவாக பலன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பலனாக தான் இந்த குரு பெயர்ச்சி கொடுக்குது. புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம், இந்த குழந்தை பாக்கியத்தை கூட இந்த முறை உங்களுக்கு ஒரு நல்ல அனுகிரகமான அனுசூலமான பார்வை வந்து குருவுடைய பதிவு புத்திர பாக்கியத்தை உண்டு செய்யும். ரீயூனியன், நீங்க பிரிந்த உறவுகளா இருந்தீங்கன்னா, உங்க நட்புல வந்து நிறைய விரிசல்கள் இருந்ததுன்னா அவங்களாம் மீண்டும் வந்து உங்களோட இணையற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரு பெயர்ச்சி. மேஷ ராசிக்கு முழுக்க முழுக்க நன்மைகளை தரக்கூடிய பலன் தான் இந்த குரு பெயர்ச்சி. மாணவர்கள் எஜுகேஷன்ஸ்ல நிறைய ஒருவேளை அவங்க வந்து ஃபெயிலாக இருந்தாங்கன்னா, இல்லை வந்து சரியாக படிக்க முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, இந்த முறை எல்லாத்தையும் கிளியர் பண்ணுற ஒரு டைம் தான் இந்த குரு பெயர்ச்சி டிரான்சிட்ஸ். அதே மாதிரி இந்த குரு உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலும் நல்ல பலன் தான் கொடுக்க வந்திருக்கார் இந்த முறை. இந்த பெயர்ச்சியை நீங்கள் செக் பண்ண வேண்டியது, செய்ய வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்று தான். இந்த சமயத்தில் உங்களுடைய பர்த் சார்ட்டை அனலைஸ் பண்ணி பாருங்க. அந்த பர்த் சார்ட்டில் இந்த குருவுடைய பிளேஸ்மெண்ட் எங்கே இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி, அது ஒருவேளை பலகீனமாக இருந்தால், தோஷம் அடைந்திருந்தால், அதுக்குண்டான சரியான ரெமெடியை பண்ணி வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியை பாசிட்டிவாக முழுக்க முழுக்க நல்ல பலனுக்கு பயன்படுத்துங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம். குரு ஒருபோதும் தீய பலனை கொடுக்கறதே கிடையாது. அவர் தீய பலனை கொடுக்கறது மாதிரி தெரிஞ்சாலும் கூட உங்களுக்கு நல்ல பலனை விளைவிக்க சில பாடமாக தான் அதை கொடுப்பார். நீங்கள் குரு பெயர்ச்சியை செய்ய வேண்டிய தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச வித்தை, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த அறிவு, நாலேஜ், அது இன்னொருத்தருக்கு பகிர்ந்து உங்களை விட அந்த அறிவிலையோ நாலேஜ்லையோ வித்தையிலையோ கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் இதை தானம் செய்யறது மூலயமா உங்களுடைய வித்தை உங்களுக்கு வளரும். இந்த குரு உங்களுக்கு பரிபூர்ண நன்மையை செய்யும். குருவுடைய கோயிலுக்கு போய் குருவை வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு ஆலோசனை தந்தவர்கள், உங்களுடைய வாத்தியார்கள், உங்களுடைய ஆசிரியர்கள், உங்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கவங்களுடைய வணங்கி அவங்களுடைய பிளஸிங்ஸும் எடுத்துங்க. இந்த குரு உங்களுக்கு எல்லா நன்மையும் செய்யணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், இந்த குரு பெயர்ச்சி பலன்களை உங்களுக்கு எல்லா ராசிக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் சந்தேகங்கள் இருக்கு, யூ வாண்ட் டு ஹேவ் அ கன்சல்டேஷன், நீங்கள் உங்கள் பர்த் சார்ட்டை கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், 9941161613 for astrology predictions, Jupiter transit predictions, Saturn transit predictions, monthly predictions, numerology, Vastu, gemology and palm reading. Thank you.